தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தைதை துரைசாமியின் மகன் வெற்றி காணாமல் போன சட்லஜ் நதி பகுதியில் தற்போது 3 சூட்கேசுகள் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். இமாச்சல பிரதேசம் சட்லஜ் நதியோரம் சென்ற போது தைதை துரைசாமி மகன் சென்ற காரானது விபத்துக்குள்ளானதாகவும் தொடர்ந்து மாயமான வெற்றியை 5வது நாளாக தேடுதல் பணியானது நடந்து வருகிறது. தற்பொழுது தேடுதல் பணியின் போது 3 சூட்கேஸ்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதில் வெற்றி பயன்படுத்திய சூட்கேஸும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடற்படையுடைய வீரர்கள் சட்லஜ் நதியில் ஆழ்கடலில் சென்று நீந்தி மூழ்கி செல்லக்கூடிய அந்த பயிற்சி பெற்ற வீரர்களை கொண்டு அந்த நதியில் தொடர்ந்து மாயமான வெற்றியை தேடக்கூடிய பணியானது நடந்து வருகிறது. அதே போல அந்த விபத்தில் சிக்கிய மீட்கப்பட்ட கோபிநாத் தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக சிம்லாவில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வெற்றியை தேடக்கூடிய பணி நடந்து வரக்கூடிய இந்த நிலையில் அங்கு கைப்பற்றப்பட்ட அந்த திசுக்கள், உடல் திசுக்கள், மூளை உள்ளிட்டவைகளுடைய DNA பரிசோதனைக்காக ஏற்கனவே சிம்லாவில் இருக்கக்கூடிய ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த ஆய்வக முடிவிலும் இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த முடிவுகள் வரக்கூடும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஓட்டுநர், உயிரிழந்த ஓட்டுநருடைய உடற்கூறு ஆய்வுடைய முடிவுகளும் இன்றைய தினம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக விபத்து ஏற்பட்டது ஏனென்றால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவல் எல்லாம் பல தகவல்கள் பரப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த உடற்கூறு ஆய்வில் என்ன முடிவுகள் வரப்போகிறது என்ற முடிவு இன்றைய தினம் கிடைக்கப்பெறும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 5வது நாளாக மாயமான வெற்றியை தேடக்கூடிய பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெற்றியுடைய உறவினர்கள், அவருடைய தந்தை தைதை துரைசாமி உள்ளிட்டோரும் இமாச்சல பிரதேசத்தில் அந்த தேடுதல் பணியிலேயே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பணிகள் தீவிரப்படுத்தி முடக்கவிடப்பட்டிருப்பதாகவும் இதில் கைப்பற்றப்படக்கூடிய அந்த பல்வேறு பொருட்களின் அடிப்படையில் விசாரணையும் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு